இப்போ இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது இயல் எண்களின் கூடுதல். ரைட்டுங்களா? இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வச்சு பண்றது ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்மளால பண்ற முடியும். ஸோ அதனால முதல்ல ஃபார்முலாஸ் பார்த்தலாம். இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டானா, இயல் எண்களின் கூடுதல். ரைட்டுங்களா? ஸோ இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலா வந்து நாம ஆன்சர் பண்ணிக்கலாம். இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதாவது நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணி கேட்டானா, வர்க்கங்களின் கூடுதல். நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி கேட்டேன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் ஒன் இன்ட்டு 2n பிளஸ் ஒன் டிவைடட் பை 6. ரைட்டுங்களா? இப்போ கணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்போம். கியூப். ரைட்டுங்களா? கணங்களின் கூடுதல் எண்களை வந்து பாத்தீங்கன்னா கியூப் பண்ணி கொடுப்பான். அதை வந்து ஆட் பண்ண சொல்லுவான். அதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்பான். இது நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ரைட்டுங்களா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா நம்ம டைரக்டா n ஸ்கொயர் போட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்ப n அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். ரைட்டுங்களா? எத்தனை எண்கள் கொடுத்துருக்கானோ அதுதான் வந்து n. இப்போ இரட்டைப்படை எண்களின் கூடுதல்னு கேட்போம். இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ரைட்டுங்களா? இரட்டைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டானா நமக்கு வந்து ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் ஒன். ஸோ நீங்க நம்பர் சிஸ்டம்ல இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஃபார்முலால பண்ணீங்கன்னா மிக ஈஸியா பண்ணலாம் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் 100 இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2018 கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? முதல் 100 எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் என்னங்க? n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை 2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 100. ரைட்டுங்களா? நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 100 வந்து பாத்தீங்கன்னா n இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்றேன். ரைட்டுங்களா? அப்போ 100 பிளஸ் 1 டிவைடட் பை 2. ரைட்டுங்களா? அடிக்கலாமா? 1 2 5 2 10 50 இருக்குது. ஸோ 50 இன்ட்டு 100 கூட்டல் 1 101. ரைட்டுங்களா? ஸோ 50 இன்ட்டு 101 பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? 50 15 ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 பிளஸ் 20 ஸ்கொயர் என்பதின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 21 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். பார்த்தோம் இல்லையா? ஏழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் n இன்ட்டு n பிளஸ் ஒன் இன்ட்டு 2n பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், டிவைடட் பை 6. ரைட்டுங்களா? இப்போ n அப்படின்னா நம்ம 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? n இருக்கிற இடத்துல நம்ம 20 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அப்போ 20. ஸோ n பிளஸ் ஒன், n வந்து 20னா 20 பிளஸ் ஒன் 21. ரைட்டுங்களா? இன்ட்டு 2n, 20 இன்ட்டு 2 40, 40 கூட 1 கூட்டினா 41. ரைட்டுங்களா? டிவைடட் பை 6. இப்போ 2 3 6 7 3 21. ரைட்டுங்களா? 1 2 2 நான் 5 2 20. இப்போ நான் மல்டிப்ளை பண்றேன். 10 இன்ட்டு 6 இன்ட்டு 41 வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். நீங்க யூனிட் டிஜிட்டை வந்து எப்பவுமே மல்டிப்ளை பண்ணீங்க. 0 வருதுன்னா நம்ம எதை பெருக்கணும்? ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஆன்சர்ல என்ன வரும்? 0 வரும். நம்ம 4 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர்ல 0 ஃபர்ஸ்ட் வருதோ அது நம்ம ஆன்சரா எடுத்துக்கலாம். பட் இதை நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன், இங்கே நோட்லயே பார்த்துட்டேன். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2870. ரைட்டுங்களா? பட் நீங்க வந்து யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் 10 கியூப் என்பதின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 கேட்டிருக்கான். இப்போ n தொடர் வரிசையினுடைய கியூப் கேட்டானா அதுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? நமக்கு n அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கான்? கடைசியா 10 கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அந்த 10 தான் வந்து n. இப்போ இதை எடுத்துமே நம்ம ஃபார்முலா அப்படி டைரக்டா சப்ளை பண்ணலாம். n என்ற இடத்துல நான் 10 போடுறேன். n பிளஸ் ஒன்னா 10 பிளஸ் ஒன் இன்ட்டு 11 டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இப்போ 1 2 2 5 2 10 11 55. 55 ஸ்கொயர் பண்ணா என்ன ஒரு ஆன்சர்? ஆல்ரெடி இங்க நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன் என் நோட்லயே. நீங்க ஒன்னும் ட்ரை பண்ணி பாத்துங்க. 30 25 வரும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் 50 என்ற இரட்டைப்படை எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 1 பிளஸ் 2 பிளஸ் சொல்லிட்டு நம்ம 50 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 50 நம்பர்ல
25 வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் இருக்கும். 25 ரிமைனிங் இருக்கிற 25 வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இரட்டைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n இன்டு n பிளஸ் 1. ரைட்டுங்களா? இப்போ n என்ற இடத்துல நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 25 கூட 1 கூட்டணும்னா நமக்கு 26ன்னு கிடைக்கும். 25 26 நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. IR 30 எனக்கு 0ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் முடியும். ஸோ நான் யூனிட் டிஜிட் வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்க வேணா இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 49 என்ற ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன? இந்த ஒற்றைப்படைன்றது தான் நீங்க கவனிக்க வேண்டியது. இப்போ 1 to 50 வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல 25 வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்களும் 25 வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த கேள்வி பாருங்க, SSC MTS 2020 கேட்டிருக்காங்க. இப்போ இவன் என்ன கேட்கறான்? 1 to 49 அதுல 25 வந்து ஒற்றைப்படை எண்கள் இருக்கு. ஒற்றைப்படை எண்களுக்கான ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர். ரைட்டுங்களா? அப்போ 25 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 625 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 21 பிளஸ் 22 பிளஸ் 23 பிளஸ் 75 ரைட்டுங்களா? என்பதின் கூடுதல் என்ன? ரைட்டுங்களா? இடைப்பட்ட எண்களின் கூடுதல் தான் வந்து கேட்கறான். RRB JEல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். இப்போ நமக்கு இயல் எண்களுடைய கூடுதல் வந்து நமக்கு தெரியும். அது என்னன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2ன்னு வந்து நமக்கு தெரியும். ஆனா அந்த இயல் எண்கள் வந்து பாத்தீங்கன்னா இயல் எண்கள்ன்றது 1ல இருந்து ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? முழு எண்கள்ன்றது 0ல இருந்து ஆரம்பிக்கும். இங்க வந்து பாத்தீங்களா 1ல இருந்து ஆரம்பிக்கல, இடைப்பட்ட எண்கள் இருந்து ஆரம்பிக்குது. எங்க இருந்து ஆரம்பிக்குது? 21ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நம்ம 20க்கு முன்னாடி, அதாவது இந்த 21க்கு முன்னாடி இருக்கிற இந்த 20 நம்பரை வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் இருக்க நம்பர்னுடைய கூடுதல் வந்து நமக்கு கிடைச்சிடும். சோ அதுதான் இங்க கான்செப்ட். இப்ப பாருங்க, 75 கூட 1 கூட்டணும்னா நமக்கு 76 ரைட்டுங்களா? டிவைடட் பை 2 மைனஸ் இந்த 21க்கு முன்னாடி என்ன இருக்கு? 20 வரை இருக்கு. 1 to 20 இருக்கு, அதை கழிச்சிடறேன். அப்ப 20 பிளஸ் 1 21 டிவைட் பை 2 ரைட்டுங்களா? ரெண்டுத்துக்கு சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்றேன். இதுக்கும் n இன்ட்டு n பிளஸ் 1/2 தான் யூஸ் பண்றேன். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 தான் நான் யூஸ் பண்றேன். இப்ப பாருங்க, 1 இன்ட்டு 2 அப்படியே நம்ம அடிச்சிடலாமா? ஸோ 10 இன்ட்டு 21 எனக்கு 210ன்னு கிடைக்கும். இப்போ இதை வச்சு அடிங்க பார்க்கலாம். 1 இன்ட்டு 2 3 2 6 8 2 16 38 இன்ட்டு 75 நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2850. இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் டைரக்டா போட்டேன். இந்த 2850 இருந்து 210 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2640 ரைட்டுங்களா? நான் ஆல்ரெடி மைனஸ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க ஒன்றும் ட்ரை பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். முதல் 25 பகா எண்களின் பிரைம் நம்பர்ஸ் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CPO எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா வச்சு பண்ணுவோம். n இன்ட்டு n பிளஸ் 1/2. ஸோ வர்க்கங்களின் கூடுதல்னா டிவைட் பை 6. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு பண்ணியிருப்போம். ஆனா பகா எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. மேபி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 25 பகா நம்பரை வந்து பாத்தீங்கன்னா பகா எண்களை நம்ம ஆட் பண்ணி தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதை நீங்க டைரக்டா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். முதல் 25 பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ல, பல எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கு ஆன்சர் டைரக்டா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1060 தான். நீங்க பகா எண் அந்த பிரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 to 1000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைம் நம்பர் வந்து கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். 168 பிரைம் நம்பரும் உங்களுக்கு கம்பல்சரி தெரியணும். பிரைம் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 to 100க்குள்ள ஒரு 25 பிரைம் நம்பர் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ 101ல இருந்து 200 வரைக்கும் ஒரு 21 பிரைம் நம்பர் வந்து இருக்கும். 201ல இருந்து 300 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 16 பிரைம் நம்பர். 301ல இருந்து 400 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 16 பிரைம் நம்பர். 401ல இருந்து 500 வரைக்கும் பாத்தீங்கன்னா 17 பிரைம் நம்பர் இருக்கும். ரைட்டுங்களா? 501ல இருந்து 600 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 14 பிரைம் நம்பர் இருக்கும். 601ல இருந்து 700 வரைக்கும் பாத்தீங்கன்னா 16 பிரைம் நம்பர். 701ல இருந்து 800 வரைக்கும் பாத்தீங்கன்னா 14 பிரைம் நம்பர். 801ல இருந்து 900 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15 பிரைம் நம்பர். 901ல இருந்து 1000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 14 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லா பிரைம் நம்பர்ஸும் நான் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் மெமரைஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டரா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7ன் முதல் 20 மடங்குகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB குரூப் Dல வந்து கேட்டிருக்கான். மடங்குகள் அப்படின்னு சொன்னா மல்டிப்ளைஸ் அப்படின்னா பெருக்கல் அர்த்தம். 7 14 21. ஸோ இந்த மாதிரி 20 டைம்ஸ் நீங்க பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா 7 வந்து பொதுவா வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட்டுங்களா? பிளஸ் 20ன்னு வரும். இது என்னது? ஏஎல் எண். ரைட்டுங்களா? ஏஎல் எண்ணுக்கு ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1/2. இந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா.
இப்போ என்ன கிடைக்கும்? n-ன்றது 20, n plus 1னா 21 divided by 2 ரைட்டுங்களா? 210 நமக்கு கிடைக்கும். அப்போ வெளியே ஒரு 7 இருக்கா? 7 எல்லாம் மல்டிப்ளை பண்றேன். 0 7 2 14 1470 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 plus 2 plus 3 plus 24 plus 25 ரைட்டுங்களா? ஸோ 25 வந்து அப்படியே இறங்கு வரிசையில் வருது. ஃபர்ஸ்ட்ல ஏறு வரிசையில் போயிட்டு ஒரு ஒரு லிமிட், ஒரு உச்சத்தை, ஒரு பீக்கை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இறங்கு வரிசையில் வருது ரைட்டுங்களா? ஏறி இறங்கும் தொடர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்பதின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடியில வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஏறி இறங்குது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நம்பருக்கு சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா n ஸ்கொயர். அப்ப n அப்படின்னா என்னன்னா அதிகபட்ச நம்பர் ரைட்டுங்களா? மேக்சிமம் நம்பர் இங்க எது? 25 ரைட்டுங்களா? இதை நம்ம ஸ்கொயர் பண்ணா மட்டும் போதுமானது. ஸோ 25 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 625 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம் பாருங்க. 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் என்பதின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கடினமா கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நமக்கு ஸ்கொயருக்கான மதிப்பு வந்து நமக்கு தெரியும். பட் இது இடைப்பட்ட இடத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1 to 20 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுல அந்த 1 to 20ல 10க்கு முன்னாடி இருக்கிற 9 வரைக்கும் 1 to 9 வந்தும் நம்ம கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6 ரைட்டுங்களா? மைனஸ் இதே ஃபார்முலா தான் இங்க எழுதுறேன். இது 9 வரைக்கும் எழுத போறேன். n into n plus 1 into 2n plus 1 divided by 6 ரைட்டுங்களா? n அப்படின்னு சொன்னா இதுக்கு 20 எடுத்துக்கிறேன். n plus 1 20 plus 1 21 ரைட்டுங்களா? 2n ரைட்டுங்களா? 2 20 40 40 1 கூட்டணும் 41 divided by 6 ரைட்டுங்களா? இதுக்கு பாருங்க n-ன்றது வந்து பார்த்தா 9 எடுத்துக்கிறேன். ஏன்? ஏன்னா நம்ம 10க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரையும் கழிச்சதான் ரிமைனிங் இருக்கிற இதனுடைய கூடுதல் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ரைட்டுங்களா? 9 இன்ட்டு 9 கூட 1 கூட்டினா 10 2 9 18 18 1 கூட்டினோம்னா நமக்கு 19 டிவைட் பை 6 நமக்கு தெரியும் ரைட்டுங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 3 6 7 3 21 2 2 நான் கேன்சல் பண்ணா எனக்கு 10ன்னு வரும் ரைட்டுங்களா? இது 2 3 6 3 3 9 ரைட்டுங்களா? 1 2 2 I 2 10. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் மல்டிப்ளை பண்றேன். 1 7 4 28 ரைட்டுங்களா? இந்த 10 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 கிடைக்க போகுது. மைனஸ் என்னங்க கிடைக்குது? 3 15 15 இன்ட்டு 19 ரைட்டுங்களா? 285. இதை நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க டிடெக்ட் பண்ணீங்கன்னா கழிச்சீங்கன்னா 2870ல 285 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2585ன்றது ஆன்சரா கிடைக்கும். Indus Classes